கேரள மாநிலம் கொல்லம் புட்டிங்கல் கோயிலில் ஏற்பட்ட வெடி விபத்து தொடர்பாக நாக்பூரிலிருந்து பாதுகாப்பு அதிகாரிகள் விபத்து நடைபெற்ற பகுதியில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் தரும் கூடுதல் தகவலை கேட்கலாம். நாகராஜன், பாதுகாப்பு அதிகாரிகளின் சோதனையில வெடி விபத்து நடந்ததற்கான காரணங்கள் தெரிய வந்திருக்கா? கண்டிப்பாக தமிழரசன், இது முதற்கட்ட ஆய்விலேயே அதுக்கான காரணங்களை கண்டறிந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். தற்பொழுது காலையில், இன்று காலையில் தான் காலை 11 மணிக்கு மேல் நாக்பூர் எக்ஸ்ப்ளோசிவ் டீம் சார்பில் சுதர்ஷன் கமால் தலைமையில் ஒரு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அவர்கள் இந்த பகுதியில், நாம் இருக்கக்கூடிய பகுதியில், இந்த இடத்தில் தான் மிகப்பெரிய ஒரு அந்த வெடி விபத்து ஏற்பட்ட இந்த பகுதியில் தான். அதே போல இதற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த செட்டு போடப்பட்டிருக்கிற அந்த செட்டிற்குள் தான், அந்த குடில் வைத்து தான் அந்த வெடிமருந்து என்பது ஒட்டுமொத்தமாக கொண்டு வரப்பட்டு இங்கேயே செய்யப்பட்டு அது இங்கு வைக்கப்பட்டு அதற்கு அடுத்ததாக அங்கு அருகில் ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பவ இடத்தில் அந்த வெடி வைத்து அந்த விழாவானது கொண்டாடப்பட்டு உள்ளது. அது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய விழாவாக இருந்தாலும் கொண்டாடப்படுவது என்பது வான வேடிக்கைகள் அதிகமாக கொண்ட நிகழ்ச்சி என்பதால் இதற்கு தடை விதிக்க வேண்டும், இதனால் ஆபத்து ஏற்பட வேண்டும் என்று தொடர்ந்து இங்குள்ள நபர்களால், சமூக ஆர்வலர்களால் சொல்லப்பட்டு வந்தது. அது மட்டுமில்லாது தற்பொழுது இதற்கு கிடைத்த தகவலின்படி இந்த கோவிலுக்கு அருகிலே உள்ள ஒரு நபர், ஒரு பெண்மணி, ஒரு 80 வயது தாண்டிய அந்த பெண்மணி தான் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வேறு வாங்கி வைத்துள்ளார். அதாவது சம்பவம் நடந்த 9ஆம் தேதி இரவு 10ஆம் தேதி காலையில் தான் இந்த சம்பவம் 3:30 மணிகளுக்கு நடந்தது. ஆனால் இரவு 12 மணி வரை அதற்கான தடை உத்தரவு இருந்தது. எனவே தடை உத்தரவு முடிந்த பிறகுதான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த நிலையில் இந்த விபத்து காரணமாக சுமார் சுற்றிலும் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த மட்டும் இல்லாது 109 பேர் உயிரிழந்துள்ளனர். எனவே இவ்வளவு பெரிய வெடி விபத்து ஏற்படுத்திய இந்த வெடிமருந்து சரியான உரிமம் பெறப்பட்டுள்ளதா, இது சம்பந்தமான ஆய்வு நடந்துள்ளதா, இதற்கான நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் சரியாக அதனை ஆய்வு செய்து அனுமதித்தார்களா என்பது குறித்த முழு விவரங்களும் அடுத்தடுத்த விசாரணை தெரிய வரும் என்று நாக்பூரில் இருந்து அந்த ஆய்வு செய்த அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா நாகராஜன், 109 பேர் உயிரிழந்த இந்த கோரமான விபத்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்தவர்களோட உடல்கள் அனைத்துமே அடையாளம் காணப்பட்டிருக்கா? அதாவது சமீபத்தில் வரைக்கும் தமிழரசன் இங்கே 88 பேர் வரைக்கும் அதற்கான உடல்கள் அடையாளம் தெரியப்பட்டு அவர்கள் குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது வரை சுமார் 14 பேரின் உடல்கள் யார் என்று தெரியவில்லை. அது குறித்து தொடர்ந்து ஆய்வு நடைபெற்று வருகிறது. மருத்துவ பரிசோதனை, அதாவது DNA மூலமாக 3 உடல்களுக்கு அந்த ஆய்வு நடைபெற்று வருவதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்த இடத்தில் தற்பொழுது ADGP, அதாவது இதற்காக கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ADGP திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் பார்வையிட்டார். அவர் பார்வையிட்டு இந்த இடத்தில் எந்த அளவுக்கு இதனால் பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறித்த முழு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் அறிக்கையை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும், அதாவது அடுத்த கட்ட விசாரணை தொடர்ந்து இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாது இந்த வெடி விபத்து நடந்ததுக்கு பிறகு, அதாவது இங்கிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதற்கான பாதிப்பு என்பது இருந்துள்ளது. அங்குள்ள கடைகள் வரைக்கும் வெடி விபத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்கள் முழுக்க இந்த பகுதி சார்ந்தவர்கள் மட்டுமில்லாது இதில் சுற்று வட்டார பகுதியில் சார்ந்தவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அதாவது அந்த சம்பவம் நடந்தது என்பது காலை 3:30 மணிக்கு மேல் நடந்துள்ளது. அதுக்கு முன்பாக நடந்திருந்தால் கண்டிப்பாக வெடி விபத்தினால் மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும். எனவே இதில் யார் தொடர்பு கொண்டார்கள், ஏனென்றால் இதற்கு சரியான அனுமதி இல்லாத சூழ்நிலையில் எப்படி இதற்கு அனுமதி அளித்தார்கள் என்று மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. அது குறித்த விசாரணை தொடர்ந்து அது சார்ந்துதான் விசாரணை சென்று கொண்டு வருகிறது. ஏனென்றால் இந்த அனுமதிக்கப்படாத சூழ்நிலையில் எப்படி இவர்கள் இந்த அளவுக்கு வெடிமருந்தை கொண்டு வந்தார்கள் என்பது குறித்த முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுக்காகவே தற்காலிகமாக இந்த கொல்லம் மாவட்டத்தில் உள்ள வெடிபொருள் விற்பனையாளர்களின் அனுமதி என்பது, அது விற்பனை அனுமதி என்பதும் தயாரிப்பு அனுமதி என்பதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த தற்காலிக அனுமதி தாண்டி அவர்கள் எந்த அளவுக்கு இங்கு கொண்டு இந்த வெடிமருந்துகளை சேர்த்தார்கள், எங்கிருந்து இவ்வளவு பெறப்பட்டது, எங்கே செய்யப்பட்டது என்பது குறித்த முழு ஆய்வுகளும் அடுத்தடுத்த விசாரணை தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசன், தற்பொழுது வரை ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களும் ஆய்வு செய்பவர்களும் இங்கு ஆய்வு செய்து வருகின்றனர். அதற்கான சான்றுகள், அதாவது எந்த அளவுக்கு வெடி விபத்து ஏற்பட்டது என்பதற்கான சான்றுகள் இங்கே ஒவ்வொரு இடங்களும் காண முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய பார்க்கலாம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த கல் என்பது இந்த சிறிய பாறங்கள் மட்டுமே சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று ஒருவரது உயிரை பறித்துள்ளது. அதாவது இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரில் ஒருவர் மீது இந்த பாறங்கள் விழுந்துள்ளது. இதே போல பில்லர்களாக இந்த பகுதியில் உள்ள கட்டிடங்களிலிருந்து சுற்றிலும் 4 பக்கங்களும் தெரித்துள்ளது. அது அருகில் இருக்கிற வீடுகளின் மேற்கூரைகளை உடைத்துக் கொண்டு விழுந்துள்ளது. இந்த அளவுக்கு சூழ்நிலையை மாற்றி வைக்கக்கூடிய இந்த ஒரு வெடிமருந்து பிரச்சனை என்பது
கண்டிப்பாக ஆராயப்பட வேண்டும். ஏனென்றால் இதற்கு அடுத்ததாக இங்கு கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வான வெடிக்கும் வெடிவெடிப்பாடு என்பது ஒவ்வொரு கோயிலும் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பாரம்பரிய அம்சம். எனவே இதனை தவிர்க்க வேண்டும், இதை தடுக்க வேண்டும் என்று தற்பொழுது குரல்கள் எழுந்துள்ளன. ஆனால் இதற்கு மறுபக்கம் கோயிலை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான விபத்து இந்த மாதிரியான வானவேடிக்கையை தடை செய்யக்கூடாது என்று தெரிவித்துள்ளனர். தற்பொழுது நடந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்னும் சில நாட்கள், அதாவது இன்னும் 4 நாட்களில் திருச்சூரில் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரியான திருவிழா நடைபெற உள்ளது. அங்கும் இதே போல வானவேடிக்கை மிகப்பெரிய அளவில் வெடிக்கப்படும். எனவே அங்கு அந்த வானவேடிக்கை தடை செய்ய வேண்டும் என்ற முதற்கட்ட கோரிக்கை தொடர்ந்து அங்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக கோவில் மற்றும் மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அடுத்ததாக இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடராமல் இருக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சமூக தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. தமிழரசன். கண்டிப்பா நாகராஜன், நீங்க விபத்து நிகழ்ந்த சூழலை விளக்கும் போதே அது ரொம்ப கோரமான விபத்துங்கிறத நம்மால உணர முடியுது. இப்ப படுகாயம் அடைந்தவர்களோட தற்போதைய நிலை எப்படி இருக்கு? உயிரிழப்போட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிட்டு இருக்கிற நிலையில இன்னும் உயிரிழப்போட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்ற வாய்ப்பு இருக்கா, அச்சம் இருக்கா? அதாவது நேற்று அந்த நம்ம மாநில இந்த கேரள மாநில முதல்வர் சொல்வது என்னென்றால் எந்தெந்த அளவுக்கு யாருக்கு எந்த மருத்துவ தேவையோ அந்த அளவுக்கு முழுமையாக செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார். நான் பார்க்கலாம், இந்த பில்டிங் மட்டுமல்ல, இதற்கு அடுத்தால் போல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் முழுக்க சேதமடைந்துள்ளது. எனவே இந்த கட்டிடங்கள் சேதங்கள் தாண்டி இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது காயமடைந்து உடல் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களின் நிலை எந்த அளவுக்கு இருக்கும் என்பது தெரியவில்லை. எனவே இந்த உயிரிழப்பு மேலும் கூடுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் மாநில அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதிக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு பாதிப்புக்கு தகுந்த சிகிச்சை ஒவ்வொரு கட்டங்களிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இனிமேலும் இந்த உயிரிழப்பு அதிகரிப்பதை தடுப்போம் என்று மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்பொழுது வரை, அதாவது காலை 11 மணி வரைக்கும் 109 பேர் இந்த கோர விபத்தில் உயிரிழந்துள்ளனர். தமிழரசன். இருந்தும் தற்பொழுது ஏடிஜிபி ஆய்வு செய்தபடி அவர் கூறியபடி தற்பொழுது வரை மொத்தம் 6 பேர் இதில் குற்றவாளிகளாக விடுவிக்கப்பட்டதாகவும் அதில் 5 பேர் தலைமறைவாகிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தலைமறைவான 5 பேரை தேடும் பணியிலும் தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த குற்றப்பின்னணி குறித்த முழு விவரங்களும் தெரிவதற்கான முழு விசாரணையும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் தற்பொழுது இந்த பகுதியில் ஆய்வு செய்த, அதாவது கடந்த 10 நிமிடங்கள் முன்பாக இந்த பகுதியில் ஆய்வு செய்த ஏடிஜிபி திரு ஆனந்த் சர்மா அவர்கள் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையின்படி அடுத்தடுத்த என்னென்ன விசாரணை தகவல் முழுக்க தெரிய வரும். எனவே இந்த சம்பவத்தில் பின்னணி யார் இருக்கிறார்கள், விழா நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே செயல்பட்டு முதற்கட்டமாக அந்த அனுமதி வாங்கியுள்ளார்கள். அதற்கு ஒரு அரசியல் புள்ளியும், அதாவது அரசியல் பிரமுகரையும் ஒருவரிடம் அவரோட ஆலோசனை பெற்றுதான் இந்த சம்பவத்தை நடத்தியுள்ளார்கள். எனவே அதன் பின்னணி என்ன, எதனால் நடத்தினார்கள், எந்த அனுமதியில் நடத்தினார்கள் என்பது குறித்த முழு விசாரணையும் அடுத்தடுத்த விசாரணைகள் தெரிய வரும். அந்த விசாரணைகள் தெரிய வரும்போது சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பு உறுதியளிக்கப்பட்டது. இதுவே நேற்று பிரதமர் வந்த பொழுதும் மாநில முதல்வர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட பொழுது இதைத்தான் தெரிவித்திருந்தார். கண்டிப்பாக பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதே போல இழந்தவர்களுக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் அதே போல காயம்பட்டவர்களுக்கும் இழப்பீடு என்பதும் பாரபட்சமின்றி இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். தற்பொழுது வரைக்கும் அதற்கான, அதாவது 14 பேர்களின் உடல் என்பது அடையாளம் தெரியாமல் இருக்கப்படுகிறது. எனவே அவர்களின் நிலை என்ன என்பது குறித்தும் யார் என்பது குறித்தும் முழு விவரம் தந்தால்தான் அடுத்த கட்ட நிலவரம் குறித்து தெரிய வரும். தமிழரசன். கண்டிப்பா நாகராஜன், இந்த விபத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும், இதுபோன்ற கோர விபத்து இனிமேல் நடைபெறாமல் இருக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுமே நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. கள ஆய்வு தகவல்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி நாகராஜன்.